ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருவதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து ஒரு நேயர் கேட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அடிக்கடி தலைவலி இருக்கின்றது, அதே மாதிரி பய உணர்வு இருக்கின்றது, உடல் நடுக்கம் இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக சூத்திரத்தின் மனதை எப்படி வச்சுக்கிட்டால் நம்ம உடல் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இதற்குமே அந்த பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய மனித பண்புகளை நாம் சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அடிக்கடி தலைவலி வருவது எதற்குனா, நம்ம நிகழ்காலத்தில் வாழவில்லை. அவருடைய யோக சூத்திரத்தில் எப்பொழுதுமே மூச்சு உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுறதிலே உங்களது மனதை நீங்கள் குவிய செய்ய வேண்டும். உங்களது மூச்சில் அடிக்கடி கவனம் செலுத்த வேண்டும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி நமக்கு ஹெட்டேக் வர்றதுக்கு மெயின் காரணம் மன அழுத்தம், டிப்ரெஷன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மூச்சை அடிக்கடி நீங்கள் மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா மூச்சு வெளியே விடுங்க. அதில் உங்கள் உணர்வு அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. இது வைக்க வைக்க என்ன நடக்கும்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீக்கப்படும். அந்த மன அழுத்தம், டிப்ரெஷன், நமக்குள் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வேவ்ஸு கிராஜுவலாக வெளியே போகும். உங்களுக்குள் எழுகின்ற எண்ணங்களை ஆராய்ச்சி செய்யுங்க. விழிப்போடு எண்ணங்களை உற்று நோக்குதல், அதுவும் அவருடைய சூத்திரத்தில் சொல்லியிருக்காரு. அப்போது நமக்குள் எழுகின்ற எண்ணங்கள் அந்த நெகட்டிவ் வேவ்ஸாக இருந்துச்சுன்னா அது அதற்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த எண்ணத்தை வளர்க்கக்கூடாது. பாசிட்டிவ் எண்ணத்தை வளர்த்துக்கொள்ளலாம், நெகட்டிவ் எண்ணத்தை வளர்க்கக்கூடாது. சித்த விருத்தி நிரோதகா அப்படிங்கிறது. ஆனால் பாசிட்டிவேஷன், நான் நன்றாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன், இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி உணர்வுகளை, இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் அப்படியே வளர்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு அடிக்கடி ஹெட்டேக் இருக்குது சார், எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு அதை மீண்டும் மீண்டும் அது இருக்கின்றதுனே சொல்ல வேண்டாம். நான் நன்றாக இருக்கிறேன், வளமாக இருக்கிறேன், நலமாக இருக்கிறேன். இந்த முதிரைகள் செய்யும் பொழுது நிச்சயமாக எனக்குள் இருக்கக்கூடிய மனித பண்பு மலரும், நல்ல பண்பாக மலரும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குறைபாடுகள், பஞ்சபோதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகள் நிச்சயமாக என்னை விட்டு அகலும். ஸோ இந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே வரணும். அவருடைய யோக சூத்திரத்தின்படி நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிடணும். அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. பிறரை குறை கூறுதல் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சு வெளியே விடுங்க. அந்த மூச்சில் கவனம் செலுத்தி கொண்டே வாருங்கள். அப்படி செலுத்திக்கிட்டே வாங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த பயிற்சிகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக முதல்ல உங்களுடைய பண்புகள் மாறும், மன அமைதி கிடைக்கும், திருப்தி கிடைக்கும், மன நிறைவு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்டேக் நமக்கு கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக தான் பார்க்குறோம். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 முறை. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக, மனநிறைவோடு, திருப்தியாக இருக்கின்றேன். இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளிலும் பிராணாற்றல் சீராக இயங்குகின்றது. இரண்டு நிமிடம் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆதி முத்திரை. கட்டவரில் வச்சுக்கோங்க, 4 விரலும் மடிச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்குகின்றன. கோபம், பய உணர்வு, பதட்டம், டென்ஷன், மன அமைதியின்மை அனைத்தும் என்னை விட்டு நீங்குகின்றது. நான் திருப்தியாக, மனநிறைவோடு, மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இப்போ இந்த மூச்சிலேயே கவனம் செலுத்துங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் உணர்வு மூச்சோடையே சேர்ந்து உள்ளே போட்டும், மூச்சோடையே சேர்ந்து வெளியே வரட்டும். இது பண்ணும்போது உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதியை தான் நாம்
ஸோ அந்த 5வது அடுக்கில் இந்த அமைதி நமக்குள் இருக்கின்றது, குடிகொண்டிருக்கின்றது. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மகா சிரசு முத்திரை. சுண்டு விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, சுண்டு விரல் மட்டும் தரையணைக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக, திருப்தியாக, மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் என்னை விட்டு நீங்குகின்றது. அந்த மூச்சோடு சேர்ந்து உங்கள் உணர்வு உள்ளே போட்டோம், மூச்சோடு சேர்ந்து வெளியே வரட்டும். தலைப்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். லேசாக ஹெட்டேக் வர்ற மாதிரி அறிகுறி இருக்கும் பொழுதும் இந்த மகா சிரசு முத்திரையில் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விட்டுட்டு அப்படியே நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், மனநிறைவோடு இருக்கின்றேன், திருப்தியாக இருக்கின்றேன். அதை அப்படியே ஆழ் மனதில் சொல்லிட்டு அப்படியே இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவல் நுனி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. ஆழ் மனதில் என்னிடம் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கை அடுத்த காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ கை மாற்றிக்கோங்க. அடுத்த ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. பத்து முறை பண்ணிக்கணும். இப்போ 2 கையினால் 2 காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையை இப்படி மாற்றிக்கோங்க. 2 காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பெருவிரல்னால் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நல்லா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின் முத்திரை வச்சுக்கோங்க. 2 நாஸ்ட்ரலையே மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ உங்கள் உணர்வு அப்படியே தலைவெளி தசைகள், அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். மூளை உள்பகுதி, மூளை நரம்பு மண்டலம், மனக்கண்ணால் அப்படியே பாருங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பிட்ரூட்ரி பீனியல் கிளாண்ட், மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தொண்டை உள்பகுதி, தைராய்டு அண்ட் பேராதைராய்டு, மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த பகுதியில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை. ரிலாக்ஸ் டீப்லி. ஹார்ட் இன்சைடு, இதயத்தினுடைய உள்பகுதி, தைமஸ் கிளாண்ட், மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்முடைய ஹிருதயம் அதனுடைய இயல்பான துடிப்போடு துடிக்கின்றது. டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று உள்பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், பேங்க்ரியாஸ், மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால், இடதுகால் உள்பகுதி, மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. உங்களது உணர்வை நெற்றி புருவ மையம் ஆக்ஞை சேக்கரம். நெற்றி புருவ மையத்தில் உங்களது மூச்சோட்டத்தை 2 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். ஆழ் மனதில் நான் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு உற்சாகமாக இருக்கின்றேன். எனக்குள் இருக்கக்கூடிய எல்லா மன அழுத்தங்களும் நீக்கப்படுகின்றன. இயற்கை எனக்கு வேண்டிய அனைத்தையும் அளித்து கொண்டே இருக்கின்றது. அந்த உணர்வை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அந்த உணர்வை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களது மனம் நெற்றி புருவ மையம். பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நேர்கள் இன்றைக்கு செய்த பயிற்சியை இடைவிடாமல் அழகாக டெய்லி காலை மாலை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. கிராஜுவலாக அந்த உடல் நடுக்கம், பய உணர்வு, ஒற்றை தலைவலி, தலைகணம் அனைத்திற்குமே முழுமையான விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.